ஹாய், நான் இப்போ உங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு தேவையான ஒரு குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். தட்டைப்பயிறு வச்சு. தட்டைப்பயிறு வந்து உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த பயிறு. இது குழம்பு வந்து நம்ம பச்சை மொச்சை பயிர் குழம்புலாம் வச்சுருக்குறோம். அது மாதிரி இதுவும் நல்லா ருசியாக இருக்கும். இது வந்து இதுக்கு தேவையான பொருள் முதல்ல சொல்லிடுறேன். தட்டைப்பயிறு உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இதோட சேர்த்து போடுறதுக்கு சொரக்காய் எடுத்திருக்கேன். சொரக்காய் இதோட வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், சீனி அவரைக்காய் எதுனாலும் போடலாம். ஏதாவது ஒன்று தட்டைப்பயிரும் சீனி அவரைக்காயும், தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும், தட்டைப்பயிரும் முருங்கைக்காயும். பெஸ்ட்டு வந்து தட்டைப்பயிறு முருங்கைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதுதான் ப்ரொசீஜர், எல்லா இதுக்குமே இதான் ப்ரொசீஜர். ஆமாம், எல்லாத்துக்கும் இதான் ப்ரொசீஜர். சொரக்காயும் ரொம்ப நல்லாயிருக்கும். சொரக்காயும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா இருக்கும். புளி இந்த இதுக்கு வந்து ஒரு நம்ம மொச்சை பயிற்று குழம்புக்கெலாம் போடுவோம்னா அந்த அளவு புளி, ஒரு தக்காளி பழம், தேங்காய், வெங்காயம், கருவேப்பிலை, 2 பூண்டு நசுக்கி போட்டுடலாம். குழம்பு பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள். இதுதான். இது எப்படி செய்கிறது நான் சொல்லிடுறேன். முதல்ல இது வந்து பயரை வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து சீக்கிரம் வெந்துடும். காஞ்ச மொச்சை பயிர்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதை வந்து நம்ம வந்து வறுத்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேக போடணும். இது வந்து சில பயிர் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் ஒரு 6-7 சத்தம் வந்தபோது எடுத்து பாருங்க. அது வந்து நல்லா வேகக்கூடிய பயிர்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நாட்டு பயிர்லேயுமே வந்து அப்படி 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கும். அந்த இது வந்து ஒன்று போல் வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். அது வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் வெந்துருன்னு வச்சுக்கோங்க. சில பயிர் வந்து வேகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்போ நீங்கள் வந்து காலையில் டிஃபன் செக்ஷன் முடியும் போதே இதை வறுத்து போட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் ஒதுக்கிட்டு அப்புறமா குழம்பு வைக்கலாம். அந்த மாதிரி இது பண்ணணும். இதில் வந்து சில இந்த பொக்கு இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கடலைப்பயிறு. ஆமாம், கடலைப்பயிறுன்னு சொல்ல முடியாது, பொக்காக இருக்கும். கொஞ்சம் சின்னதாக உடஞ்சது அதெல்லாம் பார்த்து பொறுக்கிட்டு நம்ம போட்டோம்னா குழம்பு வந்து தெளிவாக இருக்கும். எப்படி எடுப்பீங்க இதில்? நான் வந்து கொஞ்சம் சொலவில் போட்டு பார்த்து எடுத்துருவேன். ஒரு வந்து நம்ம அரிசியிலலாம் கருப்பு அரிசி இருந்துச்சுன்னா எடுக்கிறோம்ல, அது மாதிரி ஒரு 2 நிமிஷம் வேலை தான் இது. அதுக்கப்புறம் இதை வறுத்து போடணும். சில இந்த இப்போ இதில் சூப்பர் மார்க்கெட்லலாம் இந்த இப்படி வெள்ளை கலர் பயரும் விற்கிறாங்க. இது வந்து சீக்கிரம் வெந்துடும். இது வெந்துடும். இதில் வந்து இந்த பொக்கு பயர்லாம் இருக்காது. ஒன்று போல வச்சுருப்பாங்க. அது வெள்ளை சிவப்பு. இதை விட இது வந்து வாசம் ஜாஸ்தி இருக்கும். ட்ரெடிஷ்னல் வாசம் நிறையா இருக்கும். அதனால இதை வந்து நான் இந்த பொக்கு பயிரெலாம் பிறக்கிட்டு வந்து இதை வறுத்து காமிக்கிறேன். சரியா? இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தேவையில்லை நமக்கு. சில இது இந்த கொஞ்சம் இதெல்லாம் இது டேமேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த குட்டியாக இருக்கிறதுலாம் வேகாது, கல் கணக்காக இருக்கும். அதனால இதை பிறக்கிட்டோம்னா நம்ம இனிமேல் இதை வறுத்து எடுத்து. ஆமாம், இதை வறுத்து இந்த இதில் கூட நான் ஒரு ஓட்டாக்குவேன். இந்த மாதிரி எடுத்து ஈஸியாக சீக்கிரம் எடுத்துடலாம். சரி, இப்போ இதை வறுக்க போகிறேன். வறுக்கணும். இது வந்து மசாலா அரைக்கிறதாமா இது? ஆமாம், இது மசாலா அரைக்கணும். தேங்காய், தக்காளி பழம், குழம்பு போட்டு 3 போட்டோம்னா நமக்கு முந்திரி பருப்பு போட வேண்டியது. சரி சரி. நீங்கள் தக்காளி பருப்பு அப்படியே போட போகிறேன்னா ஒரு 2 முந்திரி பருப்பு அந்த கொஞ்சம் பிசு பிசுன்னு வர்றதுக்காக இது பண்ணிக்கோங்க. நான் வந்து பொதுவாக வந்து தக்காளி பருப்பு சேர்த்து அரைக்கிறதுனால முந்திரி பருப்பு போட மாட்டேன். சரி. இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்து இதை வறுத்து வேக வைப்போம். சட்டி சூடாயிருச்சு. நம்ம இப்போ முதல்ல சொன்னபடிக்கு இதை வறுத்துருவோம். க்ளீன் பண்ண பயரை வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் போட்டுக்கிங்க ஆண்டி, இது எத்தனை பேருக்கு காணும் நீங்கள் கேட்பீங்க. இது வந்து நல்லா நிறையா குழம்பு வரும். ஏன்னா நம்ம சுரக்காய் நிறையா போட போகிறோம். இதுவே பயரே வந்து வெந்துச்சுன்னா டபுள் மடங்கு பெருசாகும். என்ன நல்லா வாசம் வர்ற வரைக்கும். ஆமாம், இது வந்து நாட்டு பயிருங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும். ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். நீங்கள் காலைல டிஃபன் முடிச்சுட்டு உடனே இதை வேக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நிதானமாக ஏதாவது ஒரு சைடு துவையல் வைக்கணும், இல்லை ஒரு கேபேஜ் பொரியல் வைக்கணும்னா அதை முடிச்சுட்டு குளிச்சுட்டு உங்கள் காலையில் வேலையெல்லாம் செக்ஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சத்தத்துக்கு ஹையில் சத்தம் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு போனீங்கன்னா இடையில ஒரு திறந்து பார்க்கணும். தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி வற்றியிருக்கா என்னன்னு பார்க்கணும். வற்றிருந்ததுன்னா அந்நேரம் அமைக்கி பார்த்துடலாம். அதுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு. சின்ன பிள்ளையில 3/4 வேக்காடு வந்துருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு ஒரு 2 சத்தம்
வெந்துடும் வெந்துடும். ஆனால் இது நல்லா வறுத்து இது பண்ணோம்னா இதுலேயே வந்து கொஞ்சம் வெள்ளை கலரில் இன்னும் கொஞ்சம் பயிர் பெருசாக இருக்கும். அதுவுமே தட்டாம்பயிர் தான். அதுவுமே வாசம் நல்லாயிருக்கும். பட் அது சீக்கிரம் வெந்துடும். இன்னும் போல் வேகும். நம்ம இதை வேக வச்சு குழம்பு வச்சுட்டு இது ஆசைப்பட்டுட்டு இன்னொரு நாளைக்கு அந்த பயிர் வச்சு நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா அது சீக்கிரம் வெந்துடும். அந்த தப்பு நானும் பண்ணியிருக்கேன். குழஞ்சி போயிடும். அதனால் நம்ம வந்து நம்ம நாட்டு பயிர் வாங்கியிருக்கோமா இந்த பயிர் வாங்கியிருக்கோமாங்கிறத முதல்ல நம்ம பார்த்துக்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டைமிங்கை செட் பண்ணிக்கணும். எவ்வளோ நேரம் வேக போடுறோம் அப்படிங்கிறதுலாம் இப்போ வறுக்கிற வரைக்கும் வராமல். இதெல்லாம் மொச்சை பயிர் மாதிரி ரொம்ப நேரம் வேகுங்கிற கிடையாது. பட் ஆனால் நாட்டு பயிர் வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். வறுபடட்டும். பார்த்தீங்களா அந்த ரோஸ்ட் ஆனது தெரியுது பார்த்தீங்களா? வெடிக்க கூட செய்யுது. நல்லா வாசம் வரும். இந்த வாசத்தில் நேரம் அப்படியே இப்போ ஒரு காமிக்கிறதுக்காக சிம்மில் வச்சுருக்கேன். தண்ணி இப்போ அதை விட ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப நேரம் வேகணுன்றதுனால நிறையா தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 3 சத்தம் வரட்டும், 3-4 சத்தம் வரட்டும். அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மிடில் சிம்மில் வச்சுட்டு வேக விடுவோம். பயிர் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சேன். 1/2 மணி நேரத்துலேயே இந்த நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு இது வந்து ஹையில் வந்து சத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்மில் வச்சு ஆமாம் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. நம்ம இன்னும் இதை குக்கரில் போட்டு 2 சத்தம் மூடத்தான் போகிறோம். அதில் மிச்சம் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சாஃப்டாக வெந்துடும். சரி, மசாலா அரைச்சாச்சு. இப்போ தாளிக்க போகிறேன். எந்த எண்ணெய்னாலும் போட்டுக்கலாம். சரி, ஓகே. நல்லெண்ணெய் போட்டால் கூடுதல் வாசம். ஏன்னா இது கொஞ்சம் பாரம்பரியமான உணவு. நம்ம நாட்டு பயிர் தான் போடுறோம். நான் இன்றைக்கி குழம்பு எண்ணெய் தான் போடுறேன். இந்த தட்டைப்பயிருக்கு வந்து இதோட போடுறதுக்கு இன்றைக்கி சொரக்காய் எடுத்திருக்கோம். முருங்கைக்காய் நல்லா இருக்கும். கொத்தவரங்காய் அந்த காலத்தில் வந்து நம்ம பக்கத்துல எல்லாம் கொத்தவரங்காய் சீனி அவரைக்காய் தான் போடுவாங்க. தட்டாம்பயிறு சீனி அவரைக்காய் சேர்த்து குழம்பு வைக்கிறதுன்னு. அந்த சீனி அவரைக்காய் போட்டால் வந்து குவான்டிட்டி ஜாஸ்தி ஆயிரும். இங்கே 1/4 கிலோலாம் போடக்கூடாது. 50 கிராம் 100 கிராம் அவ்வளோதான் போடணும். அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ சின்ன பிள்ளைங்க 2 பேர் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி முருங்கைக்காய்னா ஒத்த முருங்கைக்கான்னு போடலாம். கத்திரிக்காய்னா ஒரு 3 கத்திரிக்காய் போடலாம். இப்போ சொரக்காய் இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். இதே வந்து சின்ன பீஸ் இவ்வளவு பெரிய பீஸ் தான் போட்டு இது பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சைஸ் பெருசா. ஆமாம், நம்ம இப்போ சொரக்காய் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்காங்கல்ல, அப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து காம்பினேஷன் வச்சோம்னா இது வெறுமனே இந்த இது மட்டும் வச்சு சாப்பிடலாம். ஒரு தேங்காய் துவையல், அப்பளம், ஒரு ஆம்லெட்டு அது வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்ல காம்பினேஷன். அரைக்கீரை இதோட சேர்த்து அந்த காலத்துலலாம் இந்த தட்டாம்பயிறு மொச்சப்பயிறு குழம்புலாம் வச்சாங்கன்னா அரைக்கீரை வைப்பாங்க, தேங்காய் துவையல் வைப்பாங்க, அப்பளம் வச்சு வறுத்துருவாங்க. வேற ஒன்றும் ரொம்ப பெருசாக வைக்க மாட்டாங்க. அரைக்கீரை கூட இப்போ நீங்கள் வைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தேங்காய் துவையல் இது ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன். நம்ம பக்கத்தில் அதுதான் வந்து இதில் வந்து நான் 2 வெள்ளைப்பூண்டு இது வந்து கேஸ் சம்மந்தப்பட்ட இதுங்கிறதுனால அதை சேர்த்து போடுறேன். சரியா? நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இது வச்சுட்டிங்கன்னா நைட்டு இப்போ பால் சாதம் வச்சு அடை போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வச்சுக்கிடலாம். இல்லை தோசை ஊத்தப்பம் மாதிரி தோசை வச்சு அடை போகிறீங்கன்னா தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கிடலாம். எதுக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் சப்பாத்திக்குன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. பட் ஆனால் நார்த் இந்தியாவிலலாம் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இந்தியாவுக்கு உண்டான டிஷ்ஷு. அவங்களாம் சப்பாத்திக்கு தானே தொட்டு சாப்பிட்றாங்க. நம்ம ஸ்டைலில் குழம்பு வைக்கிறதுனால சப்பாத்திக்கு தொட மாட்டோம். கொஞ்சம் புரியல. நார்த் இந்தியாவில் இருக்கிறதுனால நார்த் இந்தியாவில் அவங்க ஸ்டைலில் குழம்பு வைப்பாங்க. என்னோட பயறு வகைகளே வந்து இந்த ராஜ்மாலாம் வைக்கிறோம்ல அதெல்லாம் வந்து சப்பாத்திக்கு நல்லா தான் இருக்கும். இது அது மாதிரி வச்சா கூட நல்லா தான் இருக்கும். உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு வெறும் கறி மசாலா மட்டும் போட்டிங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். இது நம்ம பக்கத்து இந்த சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம இப்போ சொல்கிறோம்.
வெங்காயம் வதங்கட்டுமா? கொஞ்சம் வதங்க. இது இப்போ வந்து ஒரு மாதிரி நல்லா கிளாஸ் மாதிரி இருக்குது. இவ்வளவு வெந்தால் போதும், ரொம்ப ரோஸ்டடாக வரணுங்கிறது கிடையாது. குக்கரில் திருப்பி குக் பண்ண போகிறோங்கிறதுனால சுரக்காயை போட்டு இந்த இப்போ சுரக்காய் வந்து இப்போ எல்லாரும் நியூட்ரிஷன்ஸ் இது எல்லாரும் சொல்கிறாங்க, ப்ரிஃபர் பண்ணுறாங்க லோ கேலரிஸ் இதுங்கிறதுனால நல்லா வயிற்றை ஃபில் பண்ணுவோம். இது வந்து டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும். டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதிரி இந்த ஒரு பிளாடாக இருக்கிற மாதிரி டேஸ்ட் இருக்காது. நம்ம என்ன காய் கொடுக்குறோமோ, என்ன உரப்பு உப்பு புளிப்பெல்லாம் போடுறோமோ அதை வந்து நல்லா அதை எடுத்துக்கிட்டு அந்த அதுக்கு உண்டான அந்த சுரக்காய்க்கு உண்டான வாசத்தோடு அந்த காய் இருக்கும். அதனால சுரக்காயை வந்து சேர்த்துக்கிறது நல்லது. இது வந்து பாசிப்பருப்போடு போடுறத காட்டிலும் இது மாதிரி வச்சு போட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட இப்போ இந்த பயரையும் போட்டுடுறேன் நான். பயரில் வந்து நான் முதல்ல உப்பு போடாமல் வேக போட்டிருக்கேன். போடாமல் தான் வேக போடணும். ஆமாம், அப்படி தான் போடணும். இப்போ இதை போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு போட்டுருவோம். இப்போ இதையும் போட்டாச்சு. எந்த காய்கறியும் முதல்ல நீங்கள் போட்டிங்கன்னா அது வெங்காயத்தோட கொஞ்சம் வதங்க விடுங்க. வதங்க விட்டிங்கன்னா அது ஒரு ருசி நல்லாயிருக்கும். நம்ம முதல்ல எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க வைக்கிறதுங்கிறது வேண்டாம். நான் கொஞ்சம் புளியை நல்லா இது பண்ணிட்டேன். போதும், இவ்வளோ புளி போதும். புளிப்பு வந்து இருக்கிறது தெரியாமல் போடணும். அவ்வளவுதான் புளி போடணும். இருக்கிறது தெரியாமல் போட்டால் தான் மைல்டாக இருக்கணுங்கிறீங்க புளி. ஆமாம், புளி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் புளி கூட இருக்கக்கூடாது. சரி, சாம்பாருக்கெல்லாம் நம்ம போடுவோம்ல அது மாதிரி போடக்கூடாது. ஆமாம், புளி குழம்புக்கு தான் புளிப்பு நல்லா தெரியணும். இதுக்கெல்லாம் அப்படி தெரிய வேண்டியது தண்ணியில். இப்போ மஞ்சத்தூளை போட்டுருவேன். ஸ்பூனு இப்போ குழம்புக்கு தேவையான எல்லா உப்பையும் போட்டுறோம். நம்ம புளிப்பு போட்டிருக்கோம், தக்காளி பழம் போட்டிருக்கோங்கிறதுனால நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. குழம்பு ரெடியான டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். இவ்வளோ தண்ணி போதும். இது ஒரு 2 சத்தம் வந்தாலே போதும். சுரக்காய் வந்து ஆசிட்டிஸ் சீக்கிரம் வெந்துடும். நமக்கு வந்து அந்த குழம்பு அந்த வாசனை நல்லா கூடி இருக்கணும், குழம்பு சேர்ந்து இருக்கணும். அதுக்காக ஒரு 2 சத்தம் இருக்கட்டும். சரி, மூடி வச்சுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் வேக போட்டு 2 சத்தம் தான் ஆஃப் பண்ணிட்டேன். பெரிய இதுலயே வேக போட்டேன். அதான் சொரக்காய் சீக்கிரம் வெந்துருங்கிறதுனால. ஆமா, சொரக்காய் சீக்கிரம் வெந்துரும். ஏற்கனவே அது நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு சத்தம் வந்தா போதுங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்ப வெந்துருச்சு. இப்ப இது திறந்து பார்ப்போம். பார்த்தாலே தெரியுது நல்லா பயரும் இதுவும் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு வந்து இது வந்து இந்த தண்ணி வந்து இந்த லெவலில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி இவ்வளவு இருக்கட்டும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஏன்னா ரசம் வைக்க போகிறதில்ல நம்ம, அப்படின்னா இதை விட்டுருங்க. இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கிரேவியாக இருந்தால் நல்லா இருக்குமா ஆண்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டு, ஆனால் இது வந்து கொத்தமல்லி தழையெல்லாம் கிள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. தட்டைப்பயிறுக்குன்னு ஒரு வாசம் இருக்கு. அந்த வாசமே நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட தூண்டும். சரியா? அதனால இது வேற பாத்திரத்தில் மாற்றி இது பண்ணி அருமையான ஒரு வெஜிடேரியன் குழம்பு நம்ம இன்னைக்கு புதுசாக படிச்சிருக்கிறோம். நம்ம வெறுமனே தக்காளி பழம், பருப்பு ரசம், சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி குழம்பு. இதில் வந்து நம்ம வெரைட்டியாக நம்ம என்ன காய் தேவையோ அந்த காயை வந்து சேர்த்து போட்டோம்னா நமக்கு இந்த பயரில் இருக்க சத்தும் கிடைக்கும். காய்கறியில் இருக்கிற அந்த
லோ கேலரிஸ் இதுவும் கிடைக்கும், நிறைவாக சாப்பிட்ட ஒரு சந்தோஷமும் கிடைக்கும், ருசியாகவும் இருக்கும். ருசியாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக செஞ்சிடலாம். இது செஞ்சு பார்த்து எனக்கு வந்து ஃபீட்பேக் அனுப்புங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஆனால் இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து அந்த சுருள் அப்பளம் நம்ம ஊரில் விற்கும்ல, அந்த அப்பளம் இன்னும் நல்லாயிருக்கும். அது தேங்காய் துவையல் இது வச்சு, இது ஆம்லெட் பக்கத்தில் வச்சு இது மட்டும் சாப்பிட்டு பாருங்க. அப்படி நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டி நான் அயாமேட்டை சாப்பிட்ட மாதிரி இருந்தது ஆண்டி அப்படின்னு சொல்லுவீங்க. கட்டாயம் அம்மா கூட இது வைக்கிறது ரொம்ப யோசித்திருப்பாங்க. அந்த காலத்து பெரியவங்க வந்து இது வந்து வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம், வியாழக்கிழமை வந்து பயத்து குழம்புக்கு நாள், அது நம்ம பக்கத்தில் வந்து அதுதான் அன்னைக்கு உண்டான குழம்பு. நீங்கள் வச்சு சாப்பிட்டு நம்ம முன்னோர்களை நினச்சிக்கிடுவோம். அவங்களுக்கு வந்து இது வந்து டெடிகேட் பண்ண மாதிரி இருக்கட்டும்.